மக்களே, ரெசார்ட் வெப் சீரிஸ்ல என்னதாங்க நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த இஷ்யூ கொஞ்சம் தீவிரமாயிட்டே போகுது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேத்து எருமசாணி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் ஏகப்பட்ட கேள்விகள் அனுராகா கிட்ட கேட்டிருந்தார். நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லியே ஆகணுன்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா? இதோ நான் சொல்றேன், என்கிட்டயா பதில் இல்லை, நான் வந்து பதிலடி கொடுக்குறேன்ற மாதிரி 17 நிமிஷம் ஒரு வீடியோவை போட்டு பல பதில்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க கொடுத்த பதில்கள் எல்லாம் நியாயமா இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். நேத்து விஜய் வீடியோ போட்டு, எருமசாணி விஜய் வீடியோ போட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேத்து விஜய் இப்படி பேசிட்டு இருந்தாரு, நான் சொல்றேன் அது என்னுடைய எமோஷனல் ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமாக வெளியிட்ட வீடியோ தான் அது நான் பண்ணேன் அப்படின்ற கிளாரிட்டி கொடுக்குறாங்க. எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரில, அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். சீப் பப்ளிசிட்டிக்காகவோ, சீப்பா இது பண்ணணுன்றதுக்காகவோ, அடுத்து உன்னை டீஃபேம் பண்றதுக்காகவோ நான் வீடியோ போடல அப்படின்றதையும் கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி நான் சீப் ஃபேம் பப்ளிசிட்டிக்காக பண்ணணும்னா எனக்கு நிறைய நியூஸ் சேனல் வந்து கால் பண்ணாங்க, பாப்புலர் மீடியால இருந்து கால் பண்ணாங்க. அதுக்கு எதுவுமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. என் சேனல்ல எனக்கு தோன்ற சோசியல் மீடியால மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் சோசியல் மீடியால போட்டிருந்தா அது பல பேருக்கு ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீச் ஆகிறதுக்காக தான் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில டிஃபேம் பண்றதுக்காக நான் போடலை. என் தரப்பு இந்த மாதிரி இஷ்யூ வந்து இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன்ற ஒரு கிளாரிட்டியுமே அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஒரு கேள்வி நான் நேற்று கேட்டிருந்தேன். விஜய் சொன்னதுல எனக்கு டவுட் என்னன்னா, ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட 25,000 அவங்க அட்வான்ஸா பணம் வாங்கியிருந்தாங்க. அடுத்த பேமெண்ட்ல எப்படி 25,000 அட்வான்ஸா பேமெண்ட் வாங்கியிருந்தா அடுத்த பேமெண்ட் வரும்போது அந்த பேமெண்ட்ல அதை கழிச்சுக்கிட்டு தானே காசை கொடுப்பாங்க. இதுதானே எல்லா உலக வழக்கம் அப்படின்றது தான் நானுமே கேட்டிருந்தேன். அதுக்கான கிளாரிட்டி அனுராகா தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மாசமா உங்களுக்கு பேமெண்ட் வரல. யோசிச்சு பாருங்க, 4 மாசமா எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்றதையும் சொல்றாங்க. பேமெண்ட்டும் கொடுக்கல. இப்போ பேமெண்ட்டை கொடுக்கணும்னா அவங்க ஷூட்டிங்ல நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அதை தாண்டி நான் அவங்க கிட்ட 25,000 பேமெண்ட் வாங்கினேன் அப்படின்றதையும் கூட சொல்றாங்க. 25,000 பேமெண்ட் அவங்க வாங்கினாங்களாம், வாங்காமலாம் கிடையாது. ஸோ 25K அவங்க பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு வாங்கும் போதே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் பேமெண்ட் வரும்போது 25,000 நாங்கள் கழிச்சிட்டு தான் கொடுப்போன்றதையுமே மென்ஷன் பண்ணாங்களாம். இப்போ 25,000 வாங்கிட்டாங்கன்னா அடுத்த பேமெண்ட்ல உங்களோட ஷூட்டோட பேமெண்ட்ல கட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்றதை அவங்க சொன்னாங்க. அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு 10K 10K கொடுக்க முடியும்? ஸோ இது பாயிண்ட் எப்படி வேலிடா இருக்கும்ன்றத அவங்க நியாயமா கேட்குறாங்க. நானும் அதுமே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அட்வான்ஸா வாங்கினா அடுத்த பேமெண்ட்ல பிடிச்சிக்கிட்டு தான் ரிமைனிங் கொடுப்பாங்கன்றதான் பாயிண்ட். இது எனக்கு எங்கேயோ இடிக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதையும் அவங்க தெளிவாக கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 4 மாசமா ஷூட்டிங் போலையும். 4 மாசமா ஷூட்டிங் இவங்களுக்கான ஷெட்யூலே போடாம வச்சிருந்துருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட சொன்ன ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 1 to 15ஆம் தேதிக்கு ஷூட்டிங் நடக்கும்ன்ற மாதிரி இவங்க ஷூட்டிங் ஷெட்யூல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 4 மாசமா பேமெண்ட் வரலன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கோம். இப்போ 4 மாசமா ஷூட்டிங் வரலன்னா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ காசு எப்படி வரும்? எது வரும்? எதுவுமே வரதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அவங்க அதை கேட்கத்தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அண்ட் தென் ரெண்டாவது, அக்ரிமெண்ட்ல நீங்க தானேங்க சைன் போட்டீங்க, ஏன் போட்டீங்கன்றத கேள்வி கேட்டிருந்தார்ல. அக்ரிமெண்ட்டை முதல்லயே போட்டிருக்கணும். லேட்டா போட்டது யாருடைய தப்பு? லேட்டா போட்டது உங்களுடைய தப்பு. அதுலயும் குறிப்பா அக்ரிமெண்ட்ல சில விஷயங்கள் வந்து தப்பா இருந்தது. அதை நான் கேள்வி கேட்டேன். அப்ப கேள்வி கேட்ட உடனே அவங்க அக்ரிமெண்ட் போன நம்பர் என்ன சொன்னாருன்னா, இல்லம்மா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும்னு சொன்னதால நான் போட்டேன்றதை சொல்றாங்க. எனக்கு இங்க அனுராகா கிட்ட ஒரு கேள்வி. அக்ரிமெண்ட்ல சில கண்டிஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கண்டிஷனை மாத்த சொல்லிட்டு ஒரு 2 நாளோ 3 நாள் கண்டிஷனை மாத்த சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரலாம், நீங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணீங்கன்னா அப்ப அது உங்களுடைய தப்பு தான். அது அவங்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாம சைன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது ரைட்டு, தெரிஞ்சே சைன் பண்ணா அப்ப அது உங்களுடைய தவறு தான் அப்படின்றதுல எனக்கு இந்த அக்ரிமெண்ட் விஷயத்துல அனுராகா மேலதான் தப்பா இருக்குன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இது தெரிஞ்சவனா அவங்க எங்களுக்கு இது சொன்னாங்க அதனால நான் பண்ணிட்டேன்னா எனக்கு புரியல. அதுலயும் அந்த அக்ரிமெண்ட்ல செப்டம்பர் இது ஷூட் 1 to 15 தான் ஷூட் போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் சைன் பண்ணேன். இதுல குறிப்பா உங்க 10,000 இதெல்லாம் பெண்டிங் கொடுக்கணும், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க, நானும் ப்ரூஃபை காட்டுறேன், அவங்களையும் ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற கிளாரிட்டியுமே கொடுக்குறாங்க. அதை தாண்டி 2 யூனிட்டா ஷூட் நடக்குமா? எப்படி 2 யூனிட்?
ஒரு சைடு வந்து டைரக்டர் பிரவீன் பெனத்தை வச்சு ஒரு சைடு ஷூட்டிங் நடக்குமா, இரண்டாவது சைடு ஷூட்டிங் வந்து விஜய் இருக்காருல, எருமசாணி விஜய், அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்கிரீன் பிளே, இவர் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருப்பாராம். ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு இதுவும் நடந்துட்டு இருந்தது. அதுலயும் குறிப்பா விஜய் கிட்ட தான் நான் கேட்க முடியும், இதுல அவர் வந்து என்னோட கேரக்டர் ஸ்கிரீன் பிளே எழுதுறவர் இவர் தான், இது வருமா வராதான்னு அவர்கிட்ட தானே கேட்க முடியும். அவர்கிட்ட கேட்கும் போது அவர் தான் மனிப்புலேட் பண்ணி, இருமா அடுத்த வாரம் இது பெருசாயிரும், அடுத்த மாசம் இது இதுவாயிரும், டெவலப் ஆயிரும், ரீச் ஆயிரும், அவர் தான் என்ன சொல்லி சொல்லி ஏமாத்தினார் அப்படின்றத இவங்க ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அண்ட் தென் ஷூட்டிங்ல வந்து ஆடிஷன் போனாங்க, ஷூட்டிங் டைம்லயே இவங்க ஆடிஷன் போனாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே விஜய் சொல்லி இருந்தார். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷூட்டிங் டைம்ல நான் ஆடிஷன் போனேன் தான், ஆனா ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுக்குறேன், 1ல இருந்து 15 தானே அவங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறேன். எப்படி 1 to 15 டேட்ல தானே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஷூட்டிங் பண்ணேன். ஆனா அந்த 1 to 15ல நான் எந்த ஒரு ஆடிஷனையும் எந்த ஒரு இதுவுமே அட்டன் பண்ணல. அதை தாண்டி 15 to 30, ஸோ அந்த 15னா 16 to 30 டேட்ல எனக்கு ஒரு இயர்லியர் கமிட்மெண்ட் இருந்துச்சு. அந்த கமிட்மெண்ட் நான் ஷூட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டேன். அந்த நாள்ல இவங்க ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ என் டேட்டை தாண்டி உங்க இன்னொரு டேட்ல வைக்கும் போது எனக்கு ஆல்ரெடி கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் போக தானே செய்வேன். உங்களுக்கு முன்னாடி அந்த கமிட்மெண்ட் நான் கொடுத்துருக்கிறேனே, அதை தானே நான் பார்க்க முடியும். அப்பயே நான் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுல ஷூட்டிங் தேதி, ஆனா இவங்க போனதை ஒத்துக்கிறாங்க, ஆனா அந்த தேதி எனக்கு கொடுக்கப்பட்ட தேதி கிடையாது, அது அக்ரிமெண்ட்ல இல்லாத தேதின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க. ஓகே, இந்த பாயிண்ட் சொல்லும் போது இவங்க பக்கம் ஓகே. அதை தாண்டி 3 வாட்டி என்ன ஆடிஷன் கூப்பிட்டாங்க. அதுவும் 3 வாட்டி ஆடிஷன் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, மெயின் கேரக்டர், மெயின் ரோல், அந்த மெயின் ரோலுக்காக தான் கூப்பிட்டாங்க. நானும் மெயின் ரோலுக்காக மட்டுமே தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது எல்லாமே சைடு ரோலுன்றது அதுக்கப்புறம். ஆனா இவர் விஜய் சொன்னதுல என்ன, சைடு ரோல் தெரிஞ்சுதான் இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னாங்க. ஆனா இவங்க வந்து மெயின் ரோல்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். அப்புறம் ஏன் இங்க சைடு ரோலை பண்ணும், சைடு ரோல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பண்ணிருக்கவே தேவையில்லையே அப்படின்ற கேள்வி எனக்கு எழும்புது. ஏன்னா இவங்க சைடு ரோல் தெரிஞ்சுட்டு தான் பண்ணேன் அப்படின்றது விஜய் சொல்றாரு. இவங்க மெயின் கேரக்டர் தான் ஆடிஷன் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சைடு ரோல்னு தெரிஞ்சு இவங்க ஒத்துக்கிட்டு இந்த கேரக்டரை பண்ண ஆரம்பிச்சான்னாங்க. இந்த இடம் கன்ஃபியூஷனா இருக்குது. ஓகே, அதை தாண்டி ஜியோ ஹாட்ஸ்டார்ல இன்னொரு ஆடிஷன் போகும்போது கூட இன்னொரு காலையுமே அவங்க அக்செப்ட் பண்ண விடல, அதுக்கு என்ன போகவும் விடல, நிறைய விஷயங்களை பிளாக் பண்ணதான் செஞ்சாங்க அப்படின்றதையுமே தெளிவுபடுத்துறாங்க. ஓகே, அதை தாண்டி ஏதாவது போனா ரெட் கார்டு கொடுத்துருவோம், உன்னை இந்த தமிழ் சினிமால பேன் பண்ணிடுவோன்ற மாதிரி நிறைய த்ரெட்டனிங் பண்ணாங்க, இது மாதிரி என்ன இது பண்ணாங்கன்றதையுமே அவங்க ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. அதுல என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த இஷ்யூவை மனிப்புலேட் பண்றதும் இந்த டீவியேட் பண்றதுக்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. பட் என்னோட இன்டென்ஷன் இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன், என் பாதிப்புக்கப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்றேன்ற மாதிரி தெளிவா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இன்வாலிடேட்டா இருக்கு, இதை வந்து டீவியேட் பண்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையுமே போட்டு உடைக்கிறாங்க மக்களே. ஃபைனலி ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்லாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா, ஃபுட்டு ஈக்குவலா கொடுக்கணும், எல்லாருக்கும் ஃபுட்டு ஈக்குவலா போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷனோட சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நானுமே அந்த ஆரியா படம் சார்பேட்டா பரம்பரை அந்த ஷூட்டிங் நானுமே நேரடியாக போயிருக்கேன். அது அந்த ஷூட்டிங் ஃபுட்டுக்கே எவ்வளோ பெரிய கியூ நிற்கும்ன்றது எனக்கும் தெரியும். அதில் ஒரு 3 வெரைட்டியா 2 வெரைட்டியாவது சாப்பாடு இருக்கு. அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கு ஒரு மாதிரி, மீடியம் 1, அதுக்கப்புறம் இங்க அந்த போய் நிக்கிறாங்களே நின்று அவங்களுக்கு ஒரு. ஸோ சமையல்லே 3 விதமா இருக்குது. இது மாதிரி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது, நான் பார்த்ததால் அதை சொல்றேன். அதை தாண்டி இந்த வீடியோ வந்து நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க கரெக்டா உங்களுடைய ப்ரூஃபை கொடுங்க, நான் ப்ரூஃபை கொடுக்குறேன், அந்த ப்ரூஃபை வச்சு இது பண்ணுங்க, ப்ரூஃப் இல்லாம பேசாதீங்கன்ற ஒரு கிளாரிட்டியுமே கேட்டிருக்காங்க. அதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரேஷனலிசம், கலரை பத்தி இது பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்படி நடந்ததா இல்லையான்னு தெரியல, பட் இந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க, கலர் கம்மியா இருக்கு, உங்க கலர் சூட் ஆகல, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண தப்பு. இந்த ரேஷனலிசம், இந்த கேஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு பிரிவினை பாகுபாடு உருவாக்குறதுல எனக்கு டோட்டலா வந்து இந்த டாபிக்லயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது பார்க்கறதுமே தப்பா தான் நான் பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது பார்க்கறதுமே தப்பா தான் பார்க்குறேன். அப்படி அது நடந்திருந்தா அது தப்பு தான், அதை வந்து சரி அப்படின்றது நியாயப்படுத்த முடியாது. அது இட் இஸ் ராங். அப்படி நடந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, அதை தாண்டி ஒருத்தங்க ஒரு ஷூட்டிங் 4 மணிக்கு முடியுதுன்னா 4 மணிக்கு எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அந்த டீம் தான். அதை விட்டு இங்க ரியா வீட்டில் போய் தங்கிக்கோ, சுனிதா வீட்டில் போய் தங்கிக்கோங்கன்னா இது என்னங்க? இது சேஃபான இடத்த கொடுக்கணும் தானுங்க. இப்படி போய் பண்ணிக்கினா எப்படிங்க? அதுக்கும் ப்ரொடக்ஷன் டீம் தானுங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட
விஷயங்களை அவங்க கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதுலயுமே எனக்கு அவங்க சொன்னதும் விஜய் சொன்னதுல முரண்பாடு எது இருந்தோ அதை நான் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டேன் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்க ஃபைனலா தர்மம் வெல்லும் சொல்லியிருக்காங்க. வெல்லுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.